வணக்கம் மக்களே. இன்றைக்கி கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிட்டு கருப்பு உளுந்து போட்டுக்கிறேன். வெள்ளை உளுந்து வேணுன்றவங்களுக்கு வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். அதே மாதிரியே கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டு காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு போட்டு இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 10 பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு மறுபடியும் அதையில் வதக்கி நம்ம கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலை நான் வந்து சுத்தம் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கேன். அதையும் இது வதங்கினதுக்கப்புறம் போடணும். போட்டு நல்லா வதக்கி அதை ஆற வச்சு அப்புறமா அதை நம்ம அரைக்கணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பருப்பு மிளகாயை அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா நம்ம கருவேப்பிலை தனியாக அரைச்சி தாளித்து நல்லா வந்து சுண்டாக வதக்கிட்டு பண்ணால் உடம்புக்கு நல்லது. நல்லா முடி வளரும். நல்லா தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் இது பண்ணணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.